பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கவனிங்க, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமை தேவ ஜனமே, சகோதரா சகோதரி, தகப்பனே தாயே, ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலையிலே பேசுறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது அவரை ருசித்து பார்க்கணும், ரெண்டாவது அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். மனுஷன் மேல நம்பிக்கை கூடாது, உலகத்தின் மேல நம்பிக்கை கூடாது, சடங்காச்சாரங்களையும் நம்பிக்கை கூடாது, உலக பிரகாரமான வழிபாடுகள் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசுவின் நம்பிக்கை வைக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை. அவரை ருசித்து பார்க்கணும். எப்படி ருசித்து பார்க்கிறது? இயேசுவை எப்படி ருசித்து பார்க்கிறது? நல்லா ஜெபிக்கணும், நிறைய வேத வசனத்தை வாசித்து தியானிக்கணும். இதை ரெண்டையும் நீங்க செஞ்சீங்கன்னா அவர் நல்லவர் என்பதை உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரையும் ருசித்து பாருங்கள், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். பைபிளை வாசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, அவங்க மனுஷன் மேல நம்பிக்கையா இருக்க மாட்டாங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஆண்டவரோடு பழகிட்டாங்க. அதனால தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கையா இருங்க. நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சுகமாய் இருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.